2021 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக வென்ற திருப்பரங்குன்றம் தொகுதி நிலவரம் என்ன, அங்கிருக்கும் மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னன்னு விரிவா பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. திருப்பரங்குன்றம் சட்டப்பேரவை தொகுதி மதுரை மாவட்டத்துல திருப்பரங்குன்றம், திருநகர், ஹார்விப்பட்டி, அவனியாபுரம் உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கிய தொகுதி. முருகப்பெருமானுடைய முதற்படை வீடான திருப்பரங்குன்றம் கோயில் அமைஞ்சிருக்கக்கூடிய தொகுதி. விவசாயமே இந்த தொகுதி மக்களுடைய பிரதான தொழிலா இருக்கு. அரசு ஊழியர்கள், தொழிலாளர்கள் பரவலா இருக்காங்க. பிப்ரவரி 23 தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இறுதி வாக்காளர் பட்டியலின்படி இந்த தொகுதியில 1,50,596 ஆண் வாக்காளர்கள், 1,57,157 பெண் வாக்காளர்கள், 30 மூன்றாம் பாலின வாக்காளர்கள் அப்படின்னு மொத்தமா 3,07,783 வாக்காளர்கள் இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த தொகுதியில 2016, 2019 இடைத்தேர்தல் உள்பட இதுவரைக்கும் நடந்த தேர்தல்கள்ல அதிகபட்சமா அதிமுக 9 முறை வெற்றியை வசமாக்கியிருக்கு. அதற்கு அடுத்தபடியா திமுக 5 முறையும், காங்கிரஸ் 2 முறையும் வெற்றியை வசமாக்கியிருக்காங்க. தேமுதிக 1 முறை ஜெயிச்சிருக்கு. இந்த தொகுதியில 2016 தேர்தலில் வென்ற அதிமுக AK போஸ் மறைவை தொடர்ந்து 2019 இடைத்தேர்தல் நடந்துச்சு. அந்த தேர்தலில் தொகுதியை திமுக வசமாக்குச்சு. ஆனா கடந்த 2021 தேர்தலில் தொகுதியை அதிமுக மீட்டுச்சு. அதிமுக வேட்பாளராக களமிறங்கிய VV ராஜன் செல்லப்பா 1,03,683 வாக்குகளை பெற்று ஜெயிச்சாரு. அவருக்கு எதிராக திமுக கூட்டணியில போட்டியிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் பொன்னுத்தாய் 74,194 வாக்குகளை வாங்கி தோற்றாங்க. இப்போ தேர்தல் நெருங்க திருப்பரங்குன்றம் தொகுதி மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்கு அப்படிங்கறத கேட்போம். ரோப்கார் திட்டம் மலை மேல 1500 ஆண்டுகள் பழமையான ஒரு காசியசன ஆலயம் இருக்கு. அந்த காசியசன ஆலயத்தை சென்று தரிசிக்கிறதுக்கு இன்னைக்கு நிறைய பேரால முடியல. ஆனா படிக்கிறது அதிகமா இருக்கனால போக மாட்டேன்றாங்க. ரோப்கார் வசதி ஏற்படுத்தி கொடுத்து அந்த கோயிலோட வளர்ச்சிக்கு வரும் சட்டமன்ற உறுப்பினர் செயல்படுன்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறோம். பேருந்து நிலையம், இந்த பேருந்து நிலையம் இருந்த இடத்தில் தற்போது ஒரு பெரிய பாலம் கட்டியதால் அந்த பேருந்து நிலையம் பயனற்றதாக இருக்கிறது. அதற்கு பதிலாகவோ அல்லது அதே இடத்திலே வேற வழிகளில் பஸ் நிறுத்தத்தை உருவாக்கினால் பொதுமக்களுக்கு மிக ஏதுவாக இருக்கும். பஸ் வசதியெல்லாம் கொஞ்சம் சரிப்படுத்தணும். இலவசத்தெல்லாம் யாரும் கேட்கல, யாரும் கொடுக்கல. அதெல்லாம் வேணான்னு விட்டுட்டு நல்ல ஒரு பொது போக்குவரத்தை கொடுக்கணும். சேராட்டங்கள் பெருக விட்டுட்டாங்க. விபத்துகள் ரொம்ப அதிகமாக நடக்குது. பேருந்து நிலையம் திருப்புவனத்தில் இருந்துச்சு, ஆனா இப்ப இல்ல. அதான் இப்ப கோயிலுக்கு கொஞ்சம் பாதுகாப்பா வசதி கொடுக்கலாம். எல்லாம் பக்தர்கள்லாம் வரவங்க கால் கொதிக்குது, நடந்து வர முடியல. கோயில்கிட்ட ஒரு கூரை இந்த மாதிரி நிரந்தரமா போட்டா நல்லா இருக்கும். இது தற்காலிகமா திருவிழாக்கு போடுறாங்க, அப்புறம் எடுத்துடுறாங்க. அப்ப எல்லாம் வெயில்ல தான் போறாங்க வராங்க. வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அந்த நேரத்துல அந்த ஒரு கூரை போட்டு கொடுக்கலாம், நிரந்தரமா எப்பயுமே இருக்கிற மாதிரி. லட்சக்கணக்கான பக்தர்கள் டெய்லி வராங்க. அப்ப அவங்க என்ன செய்யணும்? 3 வேளையுமே உணவு தரதுக்கு ஏதாவது வழிவகை செய்யணும். பெரிய கோயில்களில் நடக்கிற மாதிரி மூணு வேளையும், காலை மாலை, காலை மதியம் இரவு 3 வேளையும் உணவு கொடுக்கணும். தட்டுப்பாடு இல்லாத அளவுக்கு கோயிலுக்குள்ள எல்லா சானிட்டரி ஃபெசிலிட்டி, தாய்மார்கள் பாலூட்டும் முறை எல்லாத்தையுமே கோயிலுக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கணும். எல்லாத்துக்குமே திருப்பதி தேவஸ்தானம் போட கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் இங்க உள்ள கவர்மெண்ட், வரப்போற MLA இந்த அடிப்படை கட்டமைப்புலாம் பண்ணி கொடுத்தாதான் மக்கள் மதிப்பாங்க. ஒரு கோடியே 27 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.